ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால லேட்டஸ்டான குக்கிங் ரெசிபியை நீங்கள் பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரை கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தேங்காய் கொஞ்சோண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், வத்தல் 2, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, மிளகு கொஞ்சோண்டு, தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு. ஒரு உலக்க அரிசியை வந்துட்டு இந்த மாதிரி ஊற வச்சிருக்கிறேன். 1 hour ஊறட்டும், இல்லை 2 hours ஊற வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது இதோடு சேர்த்து நான் மிளகு போடுறேன். ஒரு 10 மிளகு 15 மிளகு. காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட்டு. இப்போ இதை வந்துட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு 1 ஸ்பூனு. இப்போ வந்து கடுகு பொரிக்கட்டும். இப்போ வந்து கடுகு வெடிச்சிச்சு. 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 வத்தல், வெங்காயம். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அளவு நான் சால்ட்டு போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து மாவில் வந்துட்டு உப்பு போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் இந்த வெங்காயம் வேகிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்து சால்ட் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த அரைச்சி வச்ச மாவை வந்துட்டு இதோட சேர்த்து வதக்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியாக ஊற்றினா நல்லா கட்டியாக வந்துருச்சு. இப்போ எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இந்த தேங்காவை ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கட்டியாயிருச்சு. இப்போ வந்துட்டு இதை கொழுக்கட்டையாக நம்ம வச்சிடலாம். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா வந்துட்டு நல்லா கட்டி கட்டியாக ஆயிரும். இப்போ பாருங்கள், அந்த மாவை நல்லா கிண்டியாச்சு. இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், ஒட்டலை. நீங்கள் கொஞ்சம் கையில் வேணும்னா எண்ணெய் தடவிட்டு அது பிடி கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி சிறுசாகவே பண்ணிக்கோங்க. போட்டு இட்லி கொப்பரையில் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை பண்ணி வச்சுட்டோம். ஆல்ரெடி நான் வந்துட்டு இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு இதை அப்படியே வச்சு மூடி வச்சிடறோம். 5 to 10 minutes வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 minutes ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கார பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.